ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா ஏற்கனவே இட்லி பொடி போட்டேன்னு பார்க்காதீங்க. அது வந்து காரைக்குடி ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக அதை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேட் வந்து பேர்ன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொடி யூஸ் பண்ணுங்கள். பட் எண்ணெயை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வாங்க இந்த இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பில் செய்யும்பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை என்ன பண்ணணும், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை பக்கத்தில் இருந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். சில பேர் இதில் வந்து உளுத்தம்பருப்பு சேர்ப்பாங்க. இன்றைக்கி உளுத்தம்பருப்பு எதுவுமே சேர்க்கல, நம்ம சேர்க்காம தான் செய்ய போகிறோம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணீங்களோ அதில் பாதி கப்பு வந்து கொள்ளு சேர்த்துக்கோங்க. கொள்ளு செய்யும்பொழுது பெரியவங்களுக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையுமே இது வந்து அப்படியே பர்ன் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கு நம்ம 1 டீஸ்பூன் நெய்யோ இல்லை வந்து நல்ல நெய்யோ சேர்ப்போம். அதில் இருக்கிற கொழுப்பு நம்ம உடம்புல தங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கொள்ளுவை சேர்த்துக்கலாங்க. கொள்ளு வந்து சுண்டலாக செஞ்சும் சாப்பிடலாம். நம்ம பொடியில் எடுத்துக்கிற பொழுது நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். டெய்லி சுண்டல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கலாம். பாருங்களேன், கொள்ளு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, ப்ரௌன் கலர்லேயும் இன்னும் டார்க் கலர்லேயே இருக்குது. தீஞ்செலாம் போகலை. கலர் எடுக்கும் பொழுது போடும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கையில் நல்லா தொட்டு பார்க்கும் பொழுது நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வடிஞ்சிருங்க. பெரிய ஃபில்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, வடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா அது முறுன்னு வரணும். கையில் எடுத்து அமுக்கி பாருங்களேன். பாருங்கள், இன்னும் இதாகலாம். ஸோ இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்து எண்ணெயெல்லாம் அதுக்கு தேவையில்லைங்க. எண்ணெயே ஊற்றாமல் நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலையை நம்ம அதிகமாக சேர்க்கும் பொழுது உங்களுக்கு முடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இது எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லிடுறேன். இந்த இதுக்கு வந்து நான் 2 கைப்பிடி நிறையா சேர்த்துருக்கிறேன். இவ்வளோதான் அப்படின்னு அளவு கிடையாது, கைப்பிடி சேர்த்துருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் கொள்ளுக்கு பதிலாக எள் இருக்கு இல்லையா, அதை கூட இதே அளவு பயன்படுத்தலாம், நல்லா இருக்கும். இப்போ நல்லா இதாகிடுச்சுங்க, எடுத்துடலாம். பார்த்தோன்னா கையில் எடுத்து அமுக்கி பார்க்கும்பொழுது அது துகளாகணும். பாருங்களேன், கையில் ஒட்டுது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அப்படியே தூளாக போயிடுது. இதுதான் பக்குவம், எடுத்துடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு வந்து மிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதை காம்பை கிள்ளிட்டு 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. எதுக்குமே எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் இருக்கிற கெட்டி பெருங்காயத்தூள் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். இது ஒரு டீஸ்பூன் நிறைய வருங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே நைஸாக அரைச்சாச்சு பாருங்களேன். சூப்பராக கமகமன் வாசனை வருது. இட்லி தொட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். நல்லெண்ணெயில் அப்படியே இதை ஊற்றி நல்லா குழப்பி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை நல்லெண்ணெயில் குழப்பி சாப்பிடலாம். 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் மட்டும் அப்படியே இதில் ஊற்றுறேன். இது வந்து இட்லி தோசைக்கு கூடுதலாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேறு சட்னி எதுவும் அரைக்கணும்னு தேவையில்லை. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க. ஆனால் சூடான இட்லி வாழை இலையில் சாப்பிட்டாதாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு கிடைக்கல, அதனால பிளேட்டில் சாப்பிட போகிறேன். நல்லா ஆவி பறக்கிற ஒரு 3 இட்லி எடுத்து வச்சு அப்படியே ஒரு கடலை பருப்பு சட்னி இருக்கு இல்லையா, அந்த சட்னி வச்சு அப்படியே நம்ம அரைச்ச பொடியையும் நல்லா நல்லெண்ணெயில் கலக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கூடுதலாக 3 இட்லி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸஸ் அப்படியே டபுள் மடங்கு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் தேவைப்பட்டால் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.